மன்னா யாத்ராகமம் 16வது அதிகாரம் 21வது வசனம். அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகிப்போம். இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்த அந்த ஆகாரத்தை குறித்து சொல்லுகிறது. நேற்று தினத்தில் சொன்ன அந்த ஆகாரத்துக்கு பெயர் மன்னா. அந்த மன்னா கர்த்தர் வானத்தை திறந்து கொடுத்த ஒரு ஆகாரம். அது எப்படி வந்ததா? ஒவ்வொரு நாளும் வானத்தை திறந்து கர்த்தர் கொடுத்தாராம். வாரத்தில் 6 நாட்களும் அந்த மன்னா வரும். 7வது நாளுக்கு 6வது நாள்லே கர்த்தர் சேர்த்து கொடுத்துருவார். 7வது நாள் ஓய்வு நாளாக இருக்கிறபடினால் 6ஆம் நாளிலே கர்த்தரை சேர்த்து கொடுத்துருவார். எப்படி விடியற் காலத்திலே அது இருந்ததாம். சில ஜனங்க வெளியில வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களே, இது என்ன என்று. அவர்கள் வெளியில வரும் முன்பாகவே கர்த்தரிடத்திலிருந்து அவங்களுக்குரிய ஆகாரம் வந்திருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு சொல்ல விரும்புகிற காரியம், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் நேர்த்தியாய் சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேண்டிய பலனை தருவார், ஞானத்தை தருவார், கிருபைகளை தருவார். ஆகவே பயப்படாதீங்க, கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைப்பாராம். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போதே மன்னா ஆயத்தமாக இருந்தது. உங்களுக்கும் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சரியான நேரத்தில் நீங்கள் அதை சுதந்திரிக்கும்படி செய்வார். நீங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்பாகவே உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். ஆகவே பயப்படாதீங்க, கர்த்தருடைய போஷிப்பை நீங்க பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குரிய தேவைகள் சந்திக்கப்படும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவை சந்திக்க வல்லவர். நாங்கள் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்பாகவே எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைக்க எங்கள் தேவன் வல்லவர். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய ஜனத்தின் தேவைகளை சந்தியும், அவங்கள போஷியும், அவங்களுடைய எல்லாவற்றையும் அவங்களுக்குரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வையும், பலப்படுத்தும், வழிநடத்தும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.